இங்க கைலாஷ்மே சக்தி தான் மேல கை வச்சதுக்காக அவரை போட்டு வெளுன்னு வெளுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சக்தி இதுக்கு மேல எந்த ஒரு போலீஸ் மேலேயும் கை வைக்காத மாதிரி பயங்கரமா போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க சக்தியுமே வலி தாங்க முடியாம அவருமே பயங்கரமா மயக்க நிலைக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடிக்கிறதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு சக்தியை தூக்கிட்டு மறுபடியும் லாக்கப்ல போடுறாங்க. அப்போ சக்தி இந்த மாதிரி தூக்கிட்டு போறத பார்த்த ஜெயாக்கு ரொம்பவே நெஞ்செல்லாம் பதறி போயிடுது. என்னாச்சு என் பையனுக்கு, என்னாச்சு, அவன் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சக்தியை கொண்டு போய் அந்த பக்கத்துல இருக்க செல்ல போட்டு இங்க ஜெயா பக்கத்துல வந்த கைலாஷ்மே, இங்க பாருங்க, நீங்க பண்ண விஷயத்துக்குலாம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அப்பாவை நீங்க அவமானப்படுத்தினதுக்கு உங்க 2 பேரையும் நான் கொல்லாமே விட மாட்டேன். எனக்கு ஒண்ணு தான் தேவை, நீங்க அவமானப்பட்டா போதும். எனக்கு அவங்க பையனை விடுறத பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால சொல்றேன், ஒழுங்கா நீங்க பொண்ணு ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்குங்க. நான் கண்டிப்பா உங்களை மட்டும் தான் ஜெயில போடுவேன். உங்க பையனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேஸை முடிச்சு அவனை வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட ஜெயாவுமே இங்க கைலாஷ் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சக்தியுமே சம்மந்தம் இல்லாம கோபப்பட்டு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு. இது சரி வராது, என் பையன் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க ஜெயாவும் மனசளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க கைலாஷ்மே, நீங்க யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஒரு 1/2 hour டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கரெக்டா கைலாஷ் கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க சக்தியுமே, அம்மா இங்க பாருங்கம்மா, அவன் சொல்ற மாதிரிலாம் நீங்க ஒத்துக்காதீங்கம்மா. இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் சொல்ற பதில கேட்டு நீங்க எதுக்காக செய்யாத தப்புக்காக பழி ஏத்துக்கணும்? கண்டிப்பா நீங்க ஏத்துக்காதீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இப்படியே நின்று பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே சொல்றாங்க. ஆனா இது கேட்ட ஜெயாவுமே, இங்க பாரு சக்தி, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இது சரி வராது, நானே இந்த தப்பை ஒத்துக்கிறேன். சொல்ல போனா பொண்ணியை நான் கொலை பண்ணேன்னு கூட ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா சொல்றாங்க. உடனே இங்க சக்தி இருந்துகிட்டு, அம்மா இப்ப நீங்க ஒத்துக்கிட்டா கூட கண்டிப்பா பொண்ணி இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு நேர்ல நம்மளை காப்பாத்துவாமா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஆனா நீங்க இப்படி முடிவெடுக்கிறது தப்பான விஷயம். நீங்க மனசளவுல இப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க உள்ள போனாலும் சரி, கண்டிப்பா பொண்ணி நம்ம 2 பேரையும் காப்பாத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டு இருக்க ஜெயாவுமே, ஏன் சக்தி, இன்னுமே நீ அந்த பொண்ணை நம்பிக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணி மறுபடியுமே நம்மளை தேடி வருவான்னு நினைக்கிறியா? அது நடக்க வாய்ப்பே இல்லடா, அவ நம்மளை தேடி வரமாட்டாடா, அவ நம்மளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இங்க ஜெயாவுமே மறுபடியுமே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது கேட்டு இருக்க சக்தியுமே, அம்மா இங்க பாருங்க, நீங்க பொண்ணியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் கிடையாது, நாம எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா எல்லா கஷ்டத்தையும் மீறி நமக்காக எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நமக்காக செஞ்சிருக்கா. ஆனா மறுபடியும் இந்த விஷயத்துல அவள் நமக்கு நல்லது செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஏன்னா அவ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா. அவ நம்மளுக்காக என்ன வேணாலும் செய்வா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. நம்ம ஜெயிலுக்குள்ளே இருந்தா கூட போதும், பொண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சு நம்மளை வெளியில் கூட்டிட்டு போயிருவோமா அப்படின்ற மாதிரி எங்க சக்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவுமே சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இந்த பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களையுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றது, என் பையனோட பேச்சு கேட்கறதா இல்ல என் மனசுக்குள்ள சொல்ற மாதிரி என் பையனை காப்பாத்துறதுக்காக செய்யாத தப்புக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு எங்க பொண்ணியுமே வெளியூர்ல இருந்து அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் கைலாசுமே பொன்னியை ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு, நீங்க தானே பொன்னி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவே நக்கலோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொன்னியுமே, ஆமாங்க நான் தான், இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் என்னோட அத்தையும் ஜெயிலில் இருக்காங்க, என்னாச்சுங்க, என்ன பிரச்சனை, முதல்ல அவங்கள வெளியில விடுங்க, நான் எனக்கு எதுவும் ஆகலைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே பதட்டத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கைலாஷ்மே, ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் வாங்க, அவங்க இப்ப இங்க இல்ல, வேற இடத்துக்கு மாத்திட்டோம், உங்களை நான் அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா பொன்னியை தன்னோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போதே பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது எதை பத்தியுமே கண்டுக்காம நீங்க எப்படி இவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க வெளியில அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொன்னியுமே, இல்ல நான் இந்த குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், இந்த குடும்பத்துக்காக நிறைய விஷயம் பண்ணேன், பட் ஆனா அவங்க என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனாலதான் இந்த குடும்பத்தை விட்டு விலகி இருக்கேன், அவங்க கஷ்டப்பட்டா போதும் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது, இப்ப என்னால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கைலாஷ்மே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணி உங்களால கஷ்டப்படாம வேற யாரால கஷ்டப்பட முடியும் சொல்லுங்க, எங்க அப்பாவை பழி வாங்கினதே நீங்க தானே. சொல்லப்போனா ஜெயாவோட மரியாதையை தூக்கி காட்டுறதுக்காக எங்க அப்பா கிட்ட பாட்டு பாடுற மாதிரி போயிட்டு அவங்கள மாட்டி விட்டது நீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் ஆகாஷ் தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து, நான் வேற யாரும் இல்ல, நான் தான் தூய்நாதனோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது. சொல்லப்போனா அவருமே, எங்க பாருங்க பொண்ணி, உங்களோட மாமியாரும் உங்களோட ஹஸ்பண்டும் அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க, உங்களை நான் அங்கேயே கூட்டிட்டு போயிருப்பேன், அதை விட முக்கியமா உங்க அப்பாவும் அங்கதான் இருக்காரு, ஆனா உங்க அப்பா கிட்டையும் உங்க மாமியார் கிட்டையும் நான் உங்களை கொண்டு போய் காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும், அது என்னால சால்வா முடிக்க முடியாது, ஏன்னா நீங்க என்னோட அப்பாவை மாட்டி விட்ட மாதிரி நான் ஜெயாவை பழி வாங்கணும், ஜெயாவை பழி வாங்குறதுக்கு ஒரே துருப்பிச்சிட்டு யாரு, நீங்க தானே, உங்களை பிடிச்ச எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களை பிடிச்சிருக்கேன், இப்போ உங்களை என்னோட கஸ்டடியிலே வச்சுக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பொண்ணுமே, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, உங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தாரு, அந்த தப்பை வெளியில
கொண்டு வரதான் நாங்க இதை பண்ணோம். இப்போ ஜெயாவும் இந்த பக்கம் சக்தியுமே எந்த தப்பும் பண்ணல, நீங்க எதுக்காக உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பொண்ணு கேட்கறாங்க. அப்ப இதை கேட்ட கைலாஷ்மே, என்னது எங்க அப்பா தப்பு பண்ணியிருக்காரா, இந்த மாதிரி பெரிய மனுஷனா இருந்தா எல்லா தப்பு பண்ணதான் செய்வான், அதுக்காக நீ வந்து உன் பாட்டில் உன்னோட ஷர்ட்ல கேமரா வச்சுட்டு வந்து அவரை மாட்டி விடுவியா, அவரோட மான மரியாதை வாங்குவியா, அவர் எத்தனை நாள் நைட்டு குடிச்சிட்டு புலம்பி என்கிட்ட கஷ்டப்பட்டு அழுதுருப்பார் தெரியுமா, 2 அட்டாக் வந்திருக்கு அவருக்கு இது வரைக்கும் ஜாலியாக சுத்திட்டு இருந்த மனுஷனை இப்படி அவரை பத்தி உண்மைகளை வெளியில கொண்டு வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. அவர் பட்ட அவமானத்துக்கும் அவர் பட்ட வேதனைக்கும் கண்டிப்பா இந்த ஜெயலட்சுமி குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், அவங்கள அணுவா நான் சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க கைலாஷ் ரொம்பவே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட பொண்ணுக்குமே இப்பதான் கைலாஷோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களும் எப்படியாவது இங்க கைலாஷ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கைலாஷ்மே இங்க பொண்ணி முடிவு பண்றதுக்கு முன்னாடியே டைரக்டா வந்து ஒரு பழைய நூல் மில் குடோனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அவங்களோட அழைட்களை வச்சு இந்த பக்கம் பொண்ணியை இந்த பொண்ணை இங்கே கட்டி போட்டு வைங்க, நான் சொன்னாதான் இந்த பொண்ணை வெளியில விடணும், சொல்லப்போனா நான் நினைச்ச மாதிரி அந்த 2 பேரையும் இன்னும் நான் பழி வாங்க வேண்டியது இருக்கு, அவங்கள விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பொண்ணியை அந்த குடோன்லேயே கட்டி போட வைக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எப்பவும் போல இங்க மறுபடியும் கைலாஷ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்க பொண்ணை பத்தி தான் நான் விசாரிச்சேன், உங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைக்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்தையாட்ட சொல்றாங்க. அதே நேரம் முத்தையாவுமே ரொம்பவே ஃபீலிங்கோட, ஐயா நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணு நல்லா இருக்கா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா முத்தையாவுக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காகவே இங்க கைலாஷ் இருந்துகிட்டு, இல்லைங்க ஐயா இந்த மாதிரி இவ்வளவு நியூஸ்லயும் இவ்வளவு பேப்பர்லயும் நம்ம வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இந்த விளம்பரத்தை பார்த்தோம் அவங்க வரலனா எனக்கு என்னமோ அவங்க உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஏதோ ஆயிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க ஐயா, ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, இந்த மாதிரி பணக்காரங்கலாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் ஜெயாவையும் கை காட்டி இங்க கைலாஷுமே வந்து ரொம்பவே நக்கலோட இந்த பக்கம் முத்தையா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க முத்தையாவும் டைரக்டா சக்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சக்தி தயவு செஞ்சு சொல்லிடுங்க, எப்படியாவது என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், எந்த ஒரு கேஸ் இல்லாம நீங்க வெளியில வந்துடலாம், என் பொண்ணு எங்க தான் போனா, என் பொண்ணு எங்க தான் நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா கிட்டையும் சக்தி கிட்டையும் கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே, இங்க பாருங்க மாமா உங்க பொண்ணு தேடி தான் நாங்க போயிட்டு இருக்கோம், கண்டிப்பா பொண்ணு நம்ம வீட்டை தேடி வருவா, ஆனா நீங்க எங்க மேல இப்படி நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க, நாங்க பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே துடிப்போட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இப்படி ரொம்பவே கான்பிடண்டா பேசிட்டு இருக்கிற சக்தியை பார்த்த உடனே இங்க கைலாஸ்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. உடனே அவங்களுமே எல்லாரும் நகர்ந்ததுக்கு அப்புறம் டைரக்டா சக்தி கிட்ட போயிட்டு இன்னுமே சக்தியை வெறுப்பேற்ற மாதிரி, எங்க பாரு சக்தி உன்னோட பொண்டாட்டி உன்னை தேடி வருவான்னு இன்னும் நீ நம்பிக்கையோட இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே ஆகாஷா ரொம்பவே கோபத்தோட பார்த்துட்டு, இங்க பாரு கண்டிப்பா எங்க இருந்தாலும் பொண்ணு எங்களை தேடி வருவா, ஏன்னா அவளுக்கு தெரியும் நாங்க கஷ்டப்பட்டதா அவ விரும்ப மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆகாஷ்மே, இங்க பாரு சக்தி அவ நீ சொன்ன மாதிரியே தேடிதான் வந்தா, ஆனா இதுக்கு மேல வரமாட்டா, ஏன்னா அவ என்னோட கஸ்டடியில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இது கேட்டோன்னு சக்திக்கு ரொம்பவே கோபம் வந்துருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனோட இந்த பக்கம் ஆகாஷை பார்த்து, டேய் பொண்ணு ஒழுங்கா விட்டுறா, இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆகாஷ்மே உங்க சக்தியை பார்த்துட்டு, என்ன சக்தி அவ்வளோ ஈஸியான பொண்ணியை விட்டுருவனா, உங்க 2 பேர் மேல இருக்கிற கோபத்தை விட எனக்கு பொண்ணு மேல அதை விட அதிகமான கோபம் இருக்கு, ஏன்னா அவளால தான் என் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு, அந்த கஷ்டத்துக்கு பலனை கொடுக்க வேண்டாமா, அவளை குடோன்ல அடைச்சு வச்சு நான் டார்ச்சர் பண்ண போறேன்டா அப்படின்ற மாதிரி ஆகாஷும் ரொம்ப கோபத்தோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சக்தியும், இதுக்கு மேல இந்த ஜெயில நம்ம அடைஞ்சிருந்தானா வேலைக்காகாது, நம்ம எப்படி வந்து இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு பொண்ணியை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவருமே அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.